அஸ்ட்ரோ கனகாம்பாள் யூடியூப் சேனல் வழியாக கண்டுகளித்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்று நம்ம பார்த்தோம் அப்படின்னா திருமண தடைகளை நீக்கக்கூடிய ஒரு பரிகாரங்கள். அதுவும் இந்த மாதம் உங்களுக்கு மிக சிறப்பான யோக பலன்கள் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வரக்கூடிய கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமி அன்னைக்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய திருமண தடைகள் முற்றிலும் விலகி உங்களுக்கு சுப நிகழ்வுகள் உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அப்படிங்கிறது எல்லளவு சந்தேகம் இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு திருமணங்கள் கைகூடும். ஏன்னா இன்றைய காலகட்டங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு பொண்ணு பிடிச்சிருக்குது, மாப்பிள்ளைக்கு பிடிக்கல, மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருக்குது, பொண்ணு பிடிக்கல, மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் பிடிச்சிருக்குது, வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஒத்து வரல, அல்லது வீட்டில் இருக்கிறவங்களும் சரின்னு சொன்னாலும் யாராவது மூணாவது ஒரு மனுஷன் மூலியமாக என்ன ஆயிருது, ஒரு பிரச்சனைகளை உருவாகிறது. இது மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால என்ன ஆகும் அப்படின்னா தடை தாமதங்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ எவ்வளவோ தோஷங்கள் இருக்குது, எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாண்டி ஜாதக ரீதியாக பார்த்தோம்னா அந்த தடைகளும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் நமக்கு நடக்கும் இல்லைங்களா? இப்போ இது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நாம் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு இந்த பூஜையை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை ஒரு திருப்புமுனையான ஒரு வாழ்க்கையாகவும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சுப நிகழ்வுகளும் சந்தோஷங்களும் உங்கள் இல்லங்களில் நடக்கும் அப்படிங்கிறது. சரிங்களா? ஓகே, இது இந்த பரிகாரங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு அல்லது கடற்கரை, இந்த இடத்த பிளேஸாக சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இங்கே இருக்கக்கூடிய இடங்களுக்கு நீங்கள் போயிட்டு நாள் அன்னைக்கு நீங்கள் அங்கே போயிட்டு அந்த இடத்த எந்த இடத்துல பூஜை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியானதை பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த இது நீங்கள் பண்ணக்கூடியது அந்த ஆற்றங்கரை அல்லது கடற்கரையில் தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. சரிங்களா? இந்த இதை நீங்கள் செய்கிறீங்க. இப்போ நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, சரிங்களா? அந்த கோவிலுக்கு அங்கே போகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல பார்த்து வச்சுக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திருமண தடைகளுக்கு உண்டான பரிகாரங்களில் 7 தீபம் மண் விளக்குகளை எடுத்துகிட்டு போயிடுங்க. வீட்டில் இருந்து இங்கேயும் வாங்கிட்டு போயிடுங்க. சரிங்களா? வாங்கி அதை சுத்தப்படுத்திட்டு, சரிங்களா, நீரில் போட்டு நல்லா அலம்பிட்டு மஞ்சளால் அதை ஃபுல்லாக தடவிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதேமாரி திரி அப்படிங்கிறது பஞ்சு திரி வெள்ளை கலரில் இருக்கும். சரிங்களா? அதில் ஒரு திரி மஞ்சளில் விட்டு நனைச்சி காய வச்சுக்கோங்க. இன்னொன்று குங்குமம் இருக்கும் இல்லையா, சிகப்பு கலர் குங்குமம், அந்த குங்குமத்தில் கலர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதை பண்ணிட்டீங்கன்னா மஞ்சள் மற்றும் சிகப்புடைய திரி அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நெய் ரெடி பண்ணிக்கோங்க. சரிங்களா? அந்த 7 தீபத்துக்கு உண்டான நெய் ரெடி பண்ணிக்கோங்க. அப்புறம் கற்பூரம், இது ஊதுபத்தி, சாம்பிராணி இதையும் வாங்கி வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்புறம் கொஞ்சம் புஷ்பம், பூக்கள் வாங்கி வச்சுக்கோங்க. வாசனை உள்ள மலர்கள், மல்லிகைப்பூ இது மாதிரி இருக்கிறத கொஞ்சம் வாங்கி எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இதை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் ஏன்னா அந்த இடத்துக்கு போகும்போது இதெல்லாம் கையில் இருக்கணும், அதுக்காக நான் இதை சொல்கிறேன். இது எல்லாமே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது நீங்கள் அங்கே போயிட்டீங்க, அந்த இடத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா கடற்கரை அல்லது ஆறு இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அங்கே அருகம்புல் வச்சு, சரிங்களா, விடியற் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் 5 to 6 சூரிய உதயம் வர்றப்ப நம்ம கடல்லையும் ஆறுலேயும் நம்ம இருக்கணும். அது மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? அந்த நேரத்தில் கரெக்டாக அருகம்புல் வச்சு தலையில் 1 ரூபா காயினையும் வச்சு நீங்கள் தலை முழுகுங்க. சரிங்களா? தலை முழுகிட்டு 7 தடவை முழுகி எந்திரிக்கணும். சரிங்களா? அது மாதிரி ஈரத்துணியோடையே, சரிங்களா, முழுகி எந்திரிச்சிட்டு ஈரத்துணியோடையே வந்துட்டு, இப்போ ஆறு இருக்கிற இடமா இருந்துச்சுன்னா நல்ல சின்ன சின்ன குட்டி குட்டி கற்கள் இருக்கும். நல்லா ஒரு சாமி வச்சு கும்பிடுவோம் இல்லைங்களா, அது மாதிரி சின்ன சின்ன கற்கள் நல்ல கல்லாவே கிடைக்கும். அதை நல்லா திருப்பி தண்ணியில் போட்டு நல்லா அலம்பிட்டு எடுத்து வரிசையாக அந்த 7 கற்களையும் வச்சுக்கோங்க. இல்லை கடற்கரையில் நம்ம இருக்கிறோம், அங்கே கற்கள் நமக்கு கிடைக்காது அப்படின்னா கடல்களில் அந்த தண்ணி இருக்கக்கூடியதிலிருந்தே மண் எடுத்து 7 இது பண்ணி இது சாமி பிடிச்ச பொம்பளை பிள்ளையார் வைப்போம் இல்லைங்களா, அது மாதிரி 7 இதாக அப்படி தனித்தனியாக இது பண்ணி வச்சுருங்க.
சரிங்களா? இப்படி வச்சுட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் இதெல்லாமே வைங்க. வச்சுட்டு பூவு அதுக்கு சாமிக்கு 7 சாமிக்கும் அதே மாதிரி வைக்கிறீங்க. சரிங்களா? அதை வச்சுட்டு அடுத்தது இது ஊதுபத்தி சாம்பிராணி இதெல்லாமே பற்ற வச்சு அந்த சாமிக்கு காமிங்க. காமிச்சிட்டு அடுத்தது தீபார்த்தனையும் அதுக்கு காமிச்சிட்டு என்ன பண்ணணும்னா அது தீபம் இருக்குது இல்லைங்களா, 7 தீபம், அதுவும் நீங்கள் அங்கே ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு தீபத்தை அந்த இடத்துல ஏற்றுறீங்க. அந்த தீபத்தை வெறிதாக வைக்க வேண்டாம். அதில் வெத்தலை, அதுக்கு மேலே ₹1 காயின், ஒரு களிப்பாக்கு, ஓகேங்களா? அதை வச்சு அதுக்கு மேலே தீபத்தை வைங்க. பக்கத்துலேயே வைக்கிற மாதிரி அதை ஒன்று வைங்க. அப்புறம் 2 பழம் இது மாதிரியானதை வச்சு செய்யுங்க. சரிங்களா? அது மாதிரி பண்ணிவிடுங்க. பொட்டுக்கல் சர்க்கரை அதை கொஞ்சம் சாமிக்கு படைக்கிறதுக்காக நெய்வேத்தியமாக வைக்கிறதுக்கு இது பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதெல்லாமே வச்சு சாமி கும்பிடுங்க. கும்பிட்டு ஒன்று என்னுடைய சகல தோஷங்களும் நிவர்த்தியாகி என்னுடைய வாழ்க்கையில் மங்களகரமான நிகழ்வு எனக்கு நடக்கணும், நல்ல மணமகன் எனக்கு வாழ்க்கையில் இல்லை கிடைக்கணும், அல்லது மணமகள் எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான வேண்டிக்கோங்க. சரிங்களா? அப்படி வேண்டுறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன பண்ணணும்னா விநாயகரை வழிபடணும். 2வது முருகரை வழிபடுங்க. அடுத்தது உங்கள் குலதெய்வத்தை வழிபடுங்க. அடுத்தது உங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபடுங்க. சரிங்களா? இதை வழிபட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த சப்த கன்னிகள், ஓகேங்களா, அவர்களையும் வழிபாடு பண்ணிவிட்டு எனக்கு சீக்கிரமாக திருமணம் நடைபெறணும் அப்படின்னு வேண்டிட்டு அந்த சாமியை வச்சுருக்கிறோம் இல்லையா, 7 பேர் வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த 7 தடவை அந்த இடத்த சுற்றிட்டு வாங்க. சுற்றி சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அந்த கற்பூரம் இருக்குது இல்லைங்களா, கற்பூரம் முழுசாக கரையிற வரையிலுமே நிற்கணும். அடுத்தது இது பண்ணக்கூடாது. அது முழுசாக எரிஞ்சு முடிகிறவே இருங்க. எரிஞ்சு முடிஞ்ச பிறகு உங்கள் கையால் அந்த ஒவ்வொரு சாமியும் நம்ம பிடிச்சி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அந்த சாமியை எடுத்து திரும்பவும் தண்ணியில் கொண்டு போய் கரைச்சி விடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, தெரிஞ்சது அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் சொல்லலாம். சரிங்களா? இது மாதிரியான ஸ்லோகங்கள்லாம் சொல்லி முடிச்சுட்டு கூட அப்புறமேட்டு கொண்டு போய் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சாமியை மனமுருகி மனசார நீங்கள் வேண்டிக்கிட்டு நீங்கள் இதை செய்யணும். சரிங்களா? செஞ்சு அதை கொண்டு போய் தண்ணியில் கரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நேராக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு கோவிலில் 7 தீபம் ஏற்றிட்டு, சரிங்களா, அந்த பொட்டுக்கலை சர்க்கரையில் வச்சுருந்தோம் இல்லையா, அங்கே இருக்கிறவங்களுக்கு தானமாக கொடுத்துருங்க. நீங்கள் சாப்பிட வேண்டாம், அங்கே இருக்கிறவங்களுக்கு தானமாக கொடுத்துட்டு அதுமாதிரி கோவிலுக்கு போயிட்டு அங்கே 7 தீபம் வச்சு சாமி கும்பிட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வளையல் இது மாதிரி இருக்கிறது ஒரு 7 பேருக்கு அங்கே இருக்கிற சுமங்கலிங்களுக்கு கொடுத்துட்டு அவர்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. சரிங்களா? இது மாதிரி நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுடைய அடுத்த வருஷத்தில் இந்த கார்த்திகை மாத பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் பண்ணினீங்கன்னா அடுத்த கார்த்திகை பௌர்ணமிக்குள்ளே கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மங்களகரமான திருமங்கல்யம் கட்டக்கூடியதும் வாங்கிக்கிற பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும். இது சர்வ நிச்சயமான அனுபவமான ஒரு பரிகாரம். இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் என்னுடைய இன்பாக்ஸுக்கு உங்களுடைய மெசேஜ் பண்ணுங்கள். ஏதாவது ஜாதக ரீதியாக இன்னும் என்ன பண்ணணும், ஏதாவது செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது கேட்கணுன்னு தோணுச்சுன்னா என்னுடைய நம்பருக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சுடுங்க. உங்கள் ஜாதகத்தை நம்ம பார்த்துட்டு அதற்குண்டான பரிகாரங்கள் அதற்குண்டான ஸ்தலங்களை சொல்கிறோம். அதை மானசீகமாக மனசார நீங்கள் போய் செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். சரிங்களா? திருமணம் கைகூடும். உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். சரிங்களா? என்னுடைய நம்பர் 9092419992 9092419992 இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான தகவல்கள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கிறோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.